ASHWIN career guidance expert. நிறைய மாணவர்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், அதுக்கப்புறம் ECE ப்ரிஃபர் பண்ணுறாங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பட் ECEக்கு அப்புறம் EEE போடலாமா வேண்டாமா அப்படின்னு நிறைய மாணவர்கள் வந்து எங்கிட்ட டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ECEயும் EEEயும் கிட்டத்தட்ட ஒரு 80% ஆஃப் சிலபஸ் காமன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து மாணவர்களிடம் கட்டாயமாக சொல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இந்த வீடியோவை நம்ம கொண்டுட்டு வந்திருக்கிறோம். மாணவர்கள்கிட்ட ஜஸ்ட் ஒரு 5லிருந்து 6 சப்ஜெக்ட் டிஃபரெண்ட்டாக இருக்கிறத மட்டுமே காரணமாக பார்த்து நீங்கள் ECE போட்டுட்டு EEE போடாமல் ECE வரைக்கும் நிறுத்திட்டு EEE போடாமல் விட்டுட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து டாப் மோஸ்ட் காலேஜஸை நீங்கள் விட்டுட்டு அதற்கு கீழ் இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கு செல்ல நேர்ந்து விடும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ நம்ம கொடுக்குறோம். ஸோ யூ கேன் வெரிஃபை நவ். இங்கே பாருங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் கோர்சஸ் வந்து 64 இன்க்ளூடிங் ப்ராக்டிக்கல்னு எடுத்துக்கோங்க. 64 கோர்சஸ் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் காமன் ஃபார் EEE அண்ட் ECE வந்து 50 சப்ஜெக்ட் வந்து காமனாக இருக்கிறத நம்ம இந்த சிலபஸில் எடுத்து கம்பேர் பண்ணி நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட 80% ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் ஆர் காமன் ஃபார் EEE அண்ட் ECE. இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் செமஸ்டர். ஸோ EEEல வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், இது இந்த பக்கம் EEE, இந்த பக்கம் ECE தியரி படிக்கிறாங்க. இது ரெண்டுக்கும் வந்து எந்த ஒரு டிஃபரெண்ட்டும் கிடையாது. ஃபர்ஸ்ட் செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் as it is common. ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ECE இருந்தாலும் சரி, EEE இருந்தாலும் சரி, both are common. செமஸ்டர் 2 advanced calculus and complex variables, advanced calculus and complex variables. So அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா engineering chemistry, semiconductor physics, circuit theory, data structures and algorithm, which is very much for கோடிங் ஸ்கில்ஸ் பாருங்க. அப்போ இந்த கோடிங் ஸ்கில் எம்பவர் பண்றதுக்கு இங்க டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் வச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இஃப் யூ see ப்ராக்டிக்கல், இது ரெண்டும் எல்லாம் அப்போ ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஒரு சின்ன மாற்றம் கூட எதுக்கு கிடையாது, ECEக்கும் EEEக்கும் ஒரு சின்ன மாற்றம் கூட கிடையாது அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்க பார்க்க வேண்டிய நிதர்சனமான உண்மை. அடுத்து பாருங்க, செமஸ்டர் 3 TPD, that means transforms and partial differential equation. இங்க வந்து linear algebra and partial differential equation. கிட்டத்தட்ட இது ரெண்டுக்குமே வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ்ங்கிறது பெருசா இல்ல. ஃபீல்ட் தியரி, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ், என்விரான்மெண்டல் சயின்ஸ், லீனியர் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். இங்கே டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்க்கு பதிலாக இங்க அனலாக் எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் படிக்கிறாங்க. அவ்வளவுதான். மற்றபடி இங்க சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்ங்கிறது எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட். இந்த அதாவது இந்த மஞ்சள்ல போட்டிருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காமன் சப்ஜெக்ட்ஸா இருக்கக்கூடியதெல்லாம் நாங்க வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா we put it in the yellow color. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ரைட். ஸோ அடுத்து பாருங்க, ப்ராக்டிக்கல் கிட்டத்தட்ட இதெல்லாம் சேமாக தான் இருக்கு. இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டட் கோர்ஸ். செமஸ்டர் 4 ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் மெத்தட்ஸ். ப்ராபபிலிட்டி மட்டும் இந்த இடத்துல கொஞ்சம் மிஸ் ஆகுது, அதாவது ECEல மிஸ் ஆகுது. பட் அதையும் எடுத்து வைத்து பார்க்கும் பொழுது ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் will make more importance than statistics and numerical methods. ஸோ EEE சிலபஸ் இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ட்ரெடிஷன் இதெல்லாம் வந்து நீங்க எக்ஸ்ட்ரா படிக்கிறது. ஓப்பன் எலக்டிவ் கீழே என்னன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் வந்து பாருங்க இங்க படிக்கிறாங்க. இந்த மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் அவங்க இங்க படிக்கிறாங்க, இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அவ்வளவுதான். அதே மாதிரி மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோல்ஸ் லேபரட்டரி வந்து அவங்க இங்க படிச்சு, ஏன்னா இங்க தான் சப்ஜெக்ட் படிக்கிறாங்க, இங்கேயே லேப். அதே மாதிரி நீங்க கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் இங்க வந்துருச்சா. ஸோ இது கிட்டத்தட்ட எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காமனா தான் இருக்கும். இப்போ செமஸ்டர் 6ல பாருங்க, எம்பெடட் சிஸ்டம்ஸ் அண்ட் IoT. இது எங்க படிக்கிறாங்கன்னா IoT வந்து ஈவன் எம்பெடட் சிஸ்டம் these people are studying in EEE. ரைட்டா. ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இந்த எலக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாம் காமன் எலக்டிவ்ஸாக இருக்கும். அப்போ ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ECE அண்ட் EEE அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய மாறுதல்கள் இருக்காது. அதே மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஃபியூச்சரிஸ்டிக் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த மெயினாக வந்து ஆட்டோமொபைல் ஃபீல்டாக இருக்கட்டும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷனாக இருக்கட்டும். ECE வந்து இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷனுக்கு உள்ள என்ன பண்றாங்களோ அதை பண்ணுவாங்க. ஆனா இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷனுக்கு தேவைப்படக்கூடிய பவர் அண்ட் எனர்ஜியை வந்து கட்டாயமா EEE ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் டூ தட். இதுல ஆண்டர்பிரனருக்கான வாய்ப்புகள் மிக கொட்டி கிடக்குது. நம்ம நிறைய பேப்பர் கட்டிங்ஸ் வந்து நான் கிட்டத்தட்ட இந்த வீடியோ வந்து ஒரு 15 டேஸா போடணும்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன். ஏன் அப்படின்னா நிறைய மாணவர்களுக்கு ஒரு தவறான புரிதல்கள் இருக்கு. EEE படிச்சா டஃபா இருக்கும், ECE படிச்சா ஈஸியா இருக்கும். யார் சொன்னா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சா ஈஸியா இருக்கும், EEE படிச்சா டஃபா இருக்கும், ECE படிச்சா டஃபா இருக்கும். யார் சொன்னா? நாட் அட் ஆல் லைக் தட். படிக்கிறவங்களுக்கு எல்லாம் ஈஸி, படிக்காதவங்களுக்கு எல்லாமே டஃப் தான். இட் இஸ் வெரி மச் ஈஸியர். ECE அப்போ EEE டஃப், ECE ஈஸினா அப்போ நீங்க EEE டஃப்னு சொல்றவங்க ECEயும் டஃப்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ECE டஃப் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்க டஃப்னு தான் சொல்லுவீங்க. படிக்கிறதுல, என்ஜினியரிங் படிக்கிறதுல டஃப் என்ன ஈஸி என்ன, யூ ஆர் கோயிங் டு கெட் த நாலேஜ், யூ ஆர் கோயிங் டு கெயின் த டெக்னிக்கல் நாலேஜ், அவ்வளவுதான்.
இதில் எனக்கு அது டஃப்பாக இருக்குமா, இது டஃப்பாக இருக்குமா, சிவில் படித்தா டஃப்பாக இருக்கும், மெக்கானிக்கல் படித்தா பயங்கர டஃப்பாக இருக்கும்னு நீங்களாக ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண வேண்டியது. யார்கிட்ட போய் கேட்குறது தெரியுமா? இவங்க யார் ஒருத்தவங்க நல்லா சப்ஜெக்டை படிக்காமல் ஒரு சப்ஜெக்டை படிச்சுட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிட்டோ, EEE படிச்சிட்டோ, ECE படிச்சிட்டோ கம்மியான CGPA யார் வச்சிருக்கிறாங்களோ படிக்க முடியாமல் அவர்கள்ட்ட போய் கேட்க வேண்டியது. ஏன் மார்க் குறைஞ்சு போச்சு அவன் சொல்லுவான் உடனே எங்களுக்கு டஃப் அப்படின்பா. நத்திங் லைக் தட். ECEக்கும் EEEக்கும் பெரிய மாற்றம் இல்லை. சரி, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐடி கம்பெனிஸ் வராங்களா, எந்தெந்த கம்பெனிஸ் வந்து ECEக்கு எலிஜிபிலிட்டி கொடுக்குறாங்களோ அத்தனை கம்பெனியும் EEEக்கு எலிஜிபிலிட்டி கொடுப்பாங்க. எந்தெந்த எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி வந்து ECEக்கு எலிஜிபிலிட்டி கொடுக்குறாங்களோ அத்தனை கம்பெனியும் EEEக்கு எலிஜிபிலிட்டி கொடுப்பாங்க. எத்தனை கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட், ஈவன் ஏர்டெல் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு காலேஜுக்கு, அவங்க வந்து EEE ECE ரெண்டு பேர்த்தையும் தான் கூப்பிடுவாங்க. எந்தெந்த கம்பெனி ECEக்கு எலிஜிபிலிட்டி கொடுக்குறாங்களோ 100%, நாட் ஈவன் 80-85 கிடையாது, 100% எல்லா கம்பெனியும் EEEக்கு எலிஜிபிலிட்டி கொடுப்பாங்க. அது இல்லாமல் EEE பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம், கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிக மிக ஜாஸ்தி. கவர்மெண்ட் ஜாப்னாவே சிவில் இன்ஜினியரிங் அண்ட் EEE, அதுக்கப்புறம் ECE, அதுக்கப்புறம் மெக்கானிக்கல், இதுதான் லைனு. அப்போது ஒருத்தர் வந்து இப்போ சிவில் இன்ஜினியரிங் எங்களுக்கு நான் சர்க்யூட்டாக இருக்குது சார், சம்டைம்ஸ் நாங்கள் சேஃபர் சைடு இருக்க முடியாதனால இவங்களே நினச்சிக்கிறாங்க. பட் பரவாயில்ல, அட்லீஸ்ட் சர்க்யூட் டிபார்ட்மெண்ட்டில் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப நல்ல டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது இந்த EEE. நீங்கள் EEEயும் லேர்ன் பண்ணுங்கள், சைட் பை சைடாக கோடிங் கற்றுக்கோங்க. ஐடி கம்பெனிக்கு ஈஸியாக போயிடலாம் உள்ள. நல்ல காலேஜுக்குள்ளே போயிட்டு நீங்கள் சர்க்யூட் டிபார்ட்மெண்ட்ஸ் எதை வேணாலும் படிக்கலாம். நீங்கள் அட்லீஸ்ட் அதனாச்சும் நீங்கள் திங்க் பண்ணலாம். அது இல்லாமல் EEEல வந்து எனார்மஸ் டெவலப்மெண்ட்ஸ் வந்து இன் ஃபியூச்சரில் வரப்போகுது. இப்போது ஜெய்ப்பூர்லேருந்து டெல்லிக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து இப்போ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. என்ன ப்ராஜெக்ட் தெரியுமா? நம்ம ட்ரெயினில் போகிறப்ப மேலே எலக்ட்ரிக் ட்ரெயின் வந்து அந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டே எலக்ட்ரிக் ட்ரெயின் ட்ராவல் ஆகும். பார்த்துருக்கீங்களா? எலக்ட்ரிக் கம்பியை பிடிச்சிக்கிட்டே. அதே மாதிரி லாரி, பஸ்ஸஸ் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் லைன் போட்டு அதுக்கு சேஃபர் சைடு பார்த்துட்டு ஜெய்ப்பூர் டு டெல்லிக்கு இதை வந்து இன்கல்கேட் பண்ண போகிறாங்க. ஸோ நாட் ஓன்லி திஸ், இனி வந்து சூப்பர் பவர் கட்டாயமாக நம்மளுக்கு தேவைப்படும். சோலார் பவர் ட்ரெயின்ஸ்லாம் வரப்போகுது. எல்லாமே சோலார் பவர் எனர்ஜி எடுக்க போகிறாங்க. அப்போ நான் ரினியூவபிள் எனர்ஜி, அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வில் பிளேஸ் எ வைட்டல் ரோல் இன் இட். சார் அதெல்லாம் எப்படி வரும்னு தெரியாது, எங்களுக்கு ஐடி கம்பெனியில் வேலை கிடைக்குமா? நாங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி படிக்கிறது ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகிறதுக்கு தான். அங்கே தான் நிறைய பேர் பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க, அதனால தான் நாங்கள் போகிறோம். நிறைய பேர் கட்டாயமாக கிடைக்கும். நான் தான் சொல்லிட்டேனே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களும் EEE படிக்கிறவங்களும் ECE படிக்கிறவங்களும் ஒன்று கிடையாது. They are not merely the same. Opportunities for ECE and EEE students are more when compared to computer science. You can grab the chance of computer science engineering students, but computer science engineering students cannot grab the chances of EEE students. அதனால EEE ECEங்கிறது கிட்டத்தட்ட ஒன் அண்ட் த சேம் தான். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் இந்த மாதிரி சில கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஓரியன்டட் சப்ஜெக்ட் இருக்கிறதே நீங்கள் பார்த்தீங்க. அதே மாதிரி லீனியர் அல்ஜிப்ரா, ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் தான். அப்போது நல்ல காலேஜில் போய் நீங்கள் ECE வரைக்கும் நீங்கள் சான்ஸை போடுறவங்க EEEயும் சேர்ந்து போடலாம். அதனால நீங்கள் நல்ல காலேஜாங்கிறத பாருங்கள். மறுபடியும் நீங்கள் EEE ECE எல்லாம் விட்டுட்டு கீழே நான் போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்காக நான் கீழே ஒரு காலேஜுக்கு போக போகிறேன்னு போனீங்கன்னா, மறுபடியும் சொல்கிறேன், காலேஜுக்காக தான் கம்பெனி வருவானே தவிர நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக கம்பெனிஸ் தே won't come. EEEல இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாம். ஸோ இதை பாருங்கள், சேல்ஸ் ஷூட் அப் பை 205%. ரைட்டா? இப்போ பாருங்கள், vehicles find more takers in the city. இது வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த ஒரு ஆர்டிக்கல், அது பிஸ்னஸ் டைம்ஸில் வந்த ஒரு ஆர்டிக்கல். இங்கே பாருங்க, ஸோ ஆட்டோமேட்டிக்காக த ஃபியூச்சர் தி இன்க்ரீஸ் இன் ஃபியூல் ப்ரைசஸ் இஸ் சைட்டட் as the reason for the spike in demand for e-vehicles. 2019ல e-bikes and e-scooters 26 தான் வித்திருக்குதான். 2021ல 60 ஆகி விட்டது. e-cars 2019 not even a single car sold under car segment. இப்போ 22 கார்ஸ் வந்து சவுத்தில், அதாவது வந்து நம்ம சவுத்தில் வந்து இருக்கிறது. நார்த்தில் வந்து பாருங்க நம்மளோட ரொம்ப அட்வான்ஸ்டாக போகிறாங்க. பைக் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே வந்து எலக்ட்ரிக் பைக்காக மாறிடும். மேபி இன்னொரு 2 or 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் யூஸ் பண்ணுறக்கூடிய பைக்ஸே இருக்காது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். எவ்ரிதிங் இட் வில் பிகம் வெஹிக்கிள் செக்மெண்ட்டாக மாறப்போகுது. அதே மாதிரி சென்ட்ரலில் ஒரு 147, வெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 82. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 2 வீலர் செக்மெண்ட் வந்து என்டையராகவே மாறிடும். கார் செக்மெண்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வந்துட்டு இருக்கு. திஸ் ஆல்சோ வில் டேக் எ ஸ்டீப் ஹைக் இன் ஃபியூச்சர் டூ. ஸோ இங்கே பாருங்க, ஸோ இதெல்லாம் இது ஒரு வெஹிக்கிள்ஸ் வித் 250 watt motors and a top speed of 25 km/h do not require registration with the transportation department. அப்போ என்ன அர்த்தம்? The Indian government or government is providing
maximum number of support to produce e-vehicles and also to use e-vehicles. So இங்க பாருங்க, shortage of key components hits production and supply. இதுதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட். அப்போ e-vehicles தயாரிக்கிறதுக்கு இன்னும் நிறைய ஆள் எங்களுக்கு தேவைப்படுது. இது இந்த கீ காம்போனன்ட்ஸ் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு எங்களுக்கு இன்னும் நிறைய ஆட்களும் நிறைய பொருட்களும் எங்களுக்கு EEE லைன்ல தேவை அப்படிங்கறத இந்த ஆர்டிகல் வந்து நீங்க நெட்ல டைப் பண்ணீங்கனாவே e-vehicles find more takers in city times of India அப்படி நீங்க போடுங்க. This document will come, you can read. So இது ஒரு அட்டாட்சை. So இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நான் சேகரிச்சு வச்சிருந்தேன். So next விஷயம் I will show you. Auto segment move ahead in electric journey. EV efforts firms have undertaken even before PLI soaps were out. Ashok Leyland to transfer its entity EV business to subsidiary Switch Mobility. எல்லா Bajaj Auto, Bharat Forge, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் கார்ப், ஓலா, மஹேந்திரா, டாடா மோட்டார்ஸ் எல்லாரும் வந்து இங்க பாருங்க மஹேந்திரா to invest 3000 crore more in EVs. அப்போ கண்ணு முன்னாடி இந்த மாதிரி பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வரத நம்ம விட்டு அடிச்சிட்டு எனக்கு EEE வேண்டாம், எல்லாமே ECE படிச்சிட்டு இருக்காங்க, நாங்க ECEயோட நிறுத்திட்டு நாங்க இன்னும் 5 வருஷம் கழிச்சு தான் எங்களுக்கு இதுக்கெல்லாம் புத்தி வரும், நிறைய EEE இன்ஜினியர்ஸ் தேவைப்படுறாங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கோட சேர்த்து வச்சு கொஞ்சம் கோடிங் ஸ்கில்ல கத்து வச்சுக்கிட்டாலும் ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ அது இல்லாமல் இது பியூர் அண்ட் பியூரா EEE சார்ந்த டிபார்ட்மெண்ட் மட்டுமே. பாரத் ஃபோர்ஜ் building capability to supply complete EV power train and parts. They are getting ready for it. Partnered with Tevva for modular electric CV. Interested in two-wheeler startup Torque Motors. So Bharat Forge வந்து Torque Motors டூ-வீலருக்கு தயாரிப்பு பண்றது இறங்க போறாங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாருங்க ஹீரோ மோட்டார் கார்க்கு 38% stake it acquired in EV startup Ather Energy, working on an in-house electric scooter that will be launched very soon. Also entered into a technology partnership with Taiwan's Gogoro. மஹேந்திரா, அதே மாதிரி ஓலா எலக்ட்ரிக் உங்களுக்கு தெரியும். ஓலா எலக்ட்ரிக் பத்தி அடுத்த ஒரு இந்த ஸ்லைட்ல உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, the government on Wednesday announced a production linked initiatives scheme to promote clean energy vehicles manufacturing in the country. கவர்மெண்ட் வந்து யாராச்சும் நாங்கள் வந்து இவி தயாரிக்கிறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிறோம் அப்படின்னு யாராச்சும் இருக்கிறாங்க, இம்மீடியட்டாக they are providing all the opportunities. ஈவன் நிறைய கல்லூரிகள் வந்து எனக்கு தெரிந்து இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சம்பந்தமான உள்ளுக்குள்ள வந்து ஒரு பெரிய ஸ்டார்ட் அப் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய கல்லூரிகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு 3 கல்லூரிகள் அதற்கான ரொம்ப ரிகரஸா இறங்கி இருக்காங்க. உள்ளுக்குள்ளே ஸ்டார்ட் அப் பண்ண போறாங்க. they are also going to introduce an e-vehicle company too. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்டை மிஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் இட் ஹேஸ் த ஃபியூச்சர். எல்லாமே ஆட்டோமேஷனாக மாற்றுறீங்க. எவ்ரிதிங் இஸ் பிகமிங் ஆட்டோமேஷன். எதை சொன்னாலும் இப்போ கம்ப்யூட்டரில் வருதுங்கிறீங்க. கம்ப்யூட்டருக்கு கரண்ட் கொடுக்கறதுக்கு ஆள் வேணும் இல்லையா? அப்போ யூசேஜ் ஆஃப் கரண்ட் ஆல்சோ வில் பி மோர். விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, லைக் தட் ஆஃப் ரினியூவபிள் எனர்ஜிஸ் வில் ஹைக் லைக் எனிதிங். அப்பார்ட் ஃப்ரம் தட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ஆட்டோமொபைல் செக்டர் இந்த உள்ளுக்குள்ள வந்து நிற்குது. அப்போ EEE engineers have very 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 much wonderful scope. ஸோ அதனால think on taking ECE and as well as EEE. both are interrelated. நீங்க ECE தனியா EEE தனியா நினைக்காதீங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடிஸ்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தான். இட் இஸ் நாட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். நீங்க நிறைய டாப் ஐஐடிஸ்ல எடுத்து பாருங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற டிகிரி தான் கொடுப்பாங்களே தவிர எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனையும் EEEயும் பிரித்து வைத்து அவர்கள் பார்ப்பது இல்லை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அடுத்து பாருங்க, ரிலையன்ஸ் பார்ட்னர்ஸ் ப்ளூ ஸ்மார்ட் டு செட்டப் EV சார்ஜிங் இன்ஃப்ரா. இது ஒரு பெரிய விஷயம். ஒரு பக்கம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ப்ரொடக்ஷன் அப்படின்னா இன்னொரு பக்கம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் இன்ஃப்ரா. 2 கிலோமீட்டருக்கு ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் வைக்க சொல்லி கவர்மெண்ட் இப்போ ஆர்டர் போட்டிருக்காங்க. எல்லா எண்கட்சிலையும் 2 கிலோமீட்டர்ஸுக்கு ஒரு சார்ஜிங் குரூப், அதாவது ஒரு மெஷின் கிடையாது, 5 மெஷின் 10 மெஷின் போட சொல்லி இப்போ அடுத்த இன்ஃப்ரா எனார்மஸ் ஃபியூச்சர் வந்து அதுக்கு இருக்க போகுது. ஸோ சார்ஜிங் இன்ஃப்ரா, நெட்வொர்க் ஆஃப் கமர்ஷியல் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் டு பி செட் அப் அக்ராஸ் த கண்ட்ரி. கமர்ஷியல் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் எவ்வளோ நேரம், 1/2 மணி நேரமாக எவ்வளோ பணத்தை கொடுத்து நீ சார்ஜ் போட்டுட்டு போயிட்டு, தட்ஸ் ஆல். ஸோ எலக்ட்ரிக் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் RIL இஸ் கோயிங் டு செட் அப். இதுவும் ஒரு பூஸ்டர் ஃபார் EEE. இது நான் காமிக்கிறதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், இன்னும் பிரம்மாண்டமான விஷயங்கள் வர காத்திருக்கின்றன. அடுத்து பாருங்க, ஆட்டோ செக்டர் சேஸ் டெக் டேலண்ட் போஸ்ட் த டிஜிட்டல் டர்ன், ஹைரிங் ஆஃப் ஹைலி ஸ்கில்ட் டெக் ஹேண்ட்ஸ் அப் பை 45%. இதில் பாருங்க, there has been a sharp spike in demand for tech talent in the automotive industry. ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில வந்து டெக் டேலண்ட்டை பார்க்குறாங்களா? யாரு அப்படின்னா
இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்களுக்கு தேவை. எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்த மாணவர்கள் மட்டும் வேண்டாம், எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி படித்த மாணவர்கள் வேணும். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், electronics and communication engineering, electrical and electronics engineering will plays a vital role. நீங்க இத படிச்சிட்டு கோடிங் சைடு பை கத்து வச்சுக்கணும். it is very much important if you want to get into இந்த மாதிரி டெக்னாலஜி ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல்ல டெக்னாலஜி அடாப்டேஷன் கொண்டுட்டு வரதுக்கு இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஸ்டூடண்ட்ஸ் தான் வேணும். we do not want only information technology students or computer science students. so அதனால பாத்துக்கோங்க. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு கோடிங் ஸ்கில்லை ஒண்டர்ஃபுல்லாக லேர்ன் பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி காத்திருக்கிறது. அதே போல் ட்ரிபிள் இ படித்து வச்சுக்கிட்டு நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட்டு நான் ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸில் வந்து நீங்கள் போனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து மிக பிரம்மாண்டமான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு காத்திருக்கிறது. அதை வந்து மாணவர்கள் புரிந்து கொள்வதே இல்லை. எல்லா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி போகிறீங்க, நீங்கள் வெறும் உங்களுக்கு கோடிங் ஸ்கில் மட்டும் இருந்ததுன்னா, எனக்கு வந்து ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நாலேஜ் வேணும் இருக்குதா, எனக்கு கோடிங் மட்டும் தெரியுமா, நீங்கள் உட்காந்துட்டே இருக்க வேண்டியது, ஐடி கம்பெனிக்கு மட்டும் தான் போக முடியும். யூ cannot get into the infrastructure field. So if you have that willpower to come to ECE or EEE, along with if you learn coding, you can rock the infrastructure field also as well as IT sector also. அப்படிங்கிறது மறக்காம புரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்களேன், இம்பார்ட்டன்டான விஷயம், அது பெண்களுக்கு வந்து TN raises quota for women in government jobs from 30% to 40%. ஜென்ரலாகவே சிவிலும் ட்ரிபிளியும் கவர்மெண்ட் ஜாபுக்குனே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸாக பார்க்கப்படுது. அதுவும் ட்ரிபிளிக்கு வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ சிவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டுமே அதிகமாக இருக்கக்கூடிய பார்க்குறோம். ஆனால் ட்ரிபிளி அப்படி கிடையாது. இட் இஸ் ஏ மல்டி டிசிப்ளினரி 360 degree opportunities are there for EEE. அப்போது இதில் பாருங்கள், TN raises quota for women in government jobs from 30% to 40%. என்ன பண்ண போகிறாங்க, இன் ஃபியூச்சரில் தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு ரெக்ரூட் த ஸ்டூடெண்ட்ஸ் or recruit the people with 40% of women workers in it. அப்போ இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த மாதிரி மாணவர்களுக்கு வந்து மிகச்சிறந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த EEE மூலமாக இருக்கிறது. ஈவன் ECE மூலமாகவும் இருக்கிறது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி போடுற மாணவர்கள் ECE போடுறீங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, சார் ECU நிறைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குன்னு. எங்க கம்ப்யூட்டர் சயின்ஸை பார்த்தீங்க? ECE வரைக்கும் போகக்கூடிய மாணவர்கள் EEE ஏன் போடுறது இல்லைங்கிறது என்னுடைய பெரிய கேள்வி. இரண்டும் ஒன்று தான். ECE is equal to EEE, EEE is equal to ECE. Opportunities are merely equivalent to computer science field or even more than computer science field because as you people are multidisciplinary people. So please concentrate on taking EEE also. இதை எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய மாணவர்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுறப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ECE வரைக்கும் போடுறீங்க, EEE விட்டுறீங்க. பெரிய காலேஜஸ்ல விடாதீங்க. யூ add EEE also so that you will get wonderful life, wonderful college, wonderful opportunities. அதனால மூலமாக உங்களுக்கு successful life also உங்களிடம் வந்து சேரும் என்பதை மறந்து விடாதீர்கள். ரைட்? ஸோ திஸ் இஸ் வாட் மாணவர்கள் வந்து சாய்ஸஸ் போடும்பொழுது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி போட்டால் போட்டுக்கோங்க, ஏஐடிஎஸ் முன்னாடி வேணால் போட்டுக்கோங்க, ECE போட்டதுக்கப்புறம் கட்டாயமாக EEEயும் ஆட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். லெட் அஸ் கம் வித் another one very good important update regarding engineering. Stay tuned with our channel. Until then, it's bye from Ashwin.